ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் செருவு. நோன்பு கடைசியில் எல்லாரும் சலாம் சொல்லி பேசி சேர்ந்தாச்சு. தலைவரை பார்த்துங்க, சண்டைன்னு சொல்லிட்டேண்ணா. தேவையில்லாமல் பேசி எங்கள் நட்பை உடச்சிட்டோம். யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரில. கடைசி நோம்பில் எல்லாம் ஒன்று சேர்ந்தோம். கடைசி நோம்பில் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கு. நீங்கள் தான் சேர்ந்துருக்கீங்க, நான் சேரலை. நீ சேரல. சட்ட கடைகளை சேர்த்து வச்சிருக்கீங்க. மொச்சம் அடிக்கிறா. காலையில் தான் பிடிச்சேன். இந்த காலை தான் விழிச்சாங்க. வாங்க போல் தம்பி, அப்படியே வாங்கினேன். சரி, எல்லோரும் ட்ரெஸ் எடுக்க வந்தோம். ட்ரெஸ் எடுக்க அறம் சென்டர்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வந்தாங்க. பாருங்கள் கூட்டத்தை. காலையில் 7 மணி ஆயிடுச்சு. 6 மணி தான் ஆகுதா? பாருங்கள், எங்கேனா தகலியான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் சஃபா கிட்டே இருக்கிறோம். 8th சென்டர் பாயிண்ட் கூட இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், அறம் சென்ட்ரு. உள்ள ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு சலீம் பாய் எங்கள் பில்லு போட்டுட்ருக்காரு ஏரியாவில். செண்டு, பேக்கு, கவரு எல்லாம் அவுட்டர் லைனில். இது என்ன சிரிக்கிறீங்க ரெண்டு பேரும்? என்னடா தம்பி சிரிக்கிற சாஜியானே? ஒரு மெசேஜ் வருது, நல்லா இல்லை நீ எடுத்த. ஆனால் எடுத்ததுலேயும் எடுத்து கேவலமான சட்டை எடுத்தேன். ஆனால் மச்சான் நான் எடுத்து கொடுத்தது நல்லா இருந்துச்சு. 60 ரியால் பேண்ட்டு, 60 ரியால் டிஷர்ட்டு, 20 ரியாலுக்கு ஊர் சட்டை. நான் 450 ரூபாய் வாங்கினது ஃப்ரீயாக எடுத்துருக்கேன். திருடிட்டேன், என்னை ஏமாத்திருக்கேன். இப்போ 5 ரூபா குறையுது. அது நான் தரமாட்டேன். யாரு சலீம் பாய்? வரட்டும் காட்டுவோம். எல்லாரும் சேர்ந்தோம். நாளைக்கு ஆமாம் எல்லாருக்கும் ஈத் முபாரக் சொல்லிடலாமா? ஈத் முபாரக் நானும் சொல்லிடுறேன். தம்பி ரியாஸே எப்படி இருக்கீங்க? இவரும் எங்கள் கூட்டத்தில் சேர்ந்துட்டாரு. போர்படம் இல்லை, சொறிப்படா. பேசுங்க தம்பி, அமைதியாக இருக்காதீங்க. தூக்க கேரளத்தில் இருக்கிற நோன்பு வச்சுருக்கா. லாஸ்ட் நோன்பு போதுங்கிற அந்த ஃபீலிங்கில் இருக்கீங்க. கரெக்டா? ஆமாம். இன்னைக்கு எல்லாம் உமரா செஞ்சு எல்லாருக்கும் ஈத் முபாரக். எல்லாரும் ஊரில் நாளன்னைக்கு கொண்டாடுவீங்க, நாங்கள் நாளைக்கு கொண்டாடுவோம். நீங்கள் எல்லாம் நாளை இன்னைக்கு கொண்டாடுவீங்க. எல்லாருக்கும் அனைவருக்கும் நோம்போட இறுதினால நாளைக்கு உங்களுக்கு நோம்பு கிடச்சி. ஆமாம். சலீம் பாய் வரட்டுமா? ஓகே. செண்டு பாட்டில் வாங்க வந்தோம். 3 பாட்டில் 50 ரியால். இதுதான் வாங்குகிறோம். சபி ஒரினி ஐவா. அது போஸ். சாரி, போஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்கா போஸ்? இது என்னது? 10 50 ரூபா 3 பாட்டில். இதே இது நான், தம்பி ஷாஜகானு, ஈஸ் ரியாஸ் 3 பேருக்கு வாங்குறோம். ஐயோ ஹரம் சென்டர். ايش قول؟ اي شيء في هذا العروض. ايوه عندك 3 عطور كذا 50. ايوه. وموجود هذا النوع 3 عطور ب100 ريال. هذا كم هذا فلوس؟ هذا 3 ب100 ريال. 3 ب100 ريال. ايش ريال؟ عشانك انت 3 حبه 100 ريال. او هذا 3 حبه 50. 50 ايوه. اي ديسكاونت. அது 3 பீஸ் இதே மாதிரி எது வேணுமோ எடுத்துக்கலாம். இதுல உள்ள மாடல் எல்லாமே தருவாங்க. ماركات 95%. جميع الماركات موجوده. فانتوم. ايوه. هذا فيه شانيل. ايش هذا؟ ايوه هذا 100 هذا حلو. انا موجود، هذا اصلي، انا موجود. 200 ريال انا اشتريته. ها انت شيل 200 هنا شيل 100 ريال. 6 حبة. او 3 حبه كذا. اوكي. هذا فيه شو كيف هذا 200 ريال فيها شو شويه سوي فري انا. هذا تعبئه، انت عبي اوردر اللي يبغاه انت. كذا انت عبي بس. اوكي இது 200 ரூபா 3 பீஸ் வருமா? இதுல ஃபுல் பண்ணி கொடுப்பாங்களாம். 100 வாங்குறாங்க. 100 ரியாலா? 100 ரூபா தானா? 100 ரியால் தான் சொல்றானா? இது 50 ايوه. هذا فهمت. هذا 100 ريال. ஓகே 100 ரியால்னா எனக்கு டக்குன்னு புரியல மச்சான். 100 ரியால்னா 200 ரூபா நினைச்சிட்டேன். மீத்தினா ஊர்ல எடுக்கிறாங்க பாய், இங்கே எடுக்கல. ஓகே, அதுக்கே வாங்கிக்கிட்டு இதை பாருங்க. என்ன ஊத்துனா? நான் அதை பார்க்கல. தண்ணி ஊத்துனா? தண்ணி இல்ல, எத்தனால அது ஸ்ப்ரே இதுல உள்ளது மட்டும் தான் ஊத்துனா. அதுல ஊத்தி அது ஊத்துன இது பண்ண முடியாது, ஸ்ப்ரே ஆகாது.
சரி பாய், இப்போ இதில் ஊற்றுனா அதுக்கப்புறம் என்ன ஊற்றுனா இதில் ஊற்றிட்டு கொஞ்சம் கால் இது வந்துட்டு எத்தனை நாள் எவ்வளோ இருக்கு? சப்ஸ்கிரைப் பண்ண போய் இத்தனை சால் ஐவா ஐவா லே 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 அக்கி அதா லே இந்த நீ நல்லா இருக்கா வர வாத்தி பலா சாதா மியா மியா ஆனா கல்லம் என்ன கிளம்பட்டுமா? சரி சார் ஓகே, எல்லாரும் இறக்கி விட்டாச்சு. சட்டையை கட்டல மச்சான், புது சட்டையா? 25 ரியாலுக்கு இது வாங்கியிருக்கேன். 48 ரியாலு. 48 ரியால், 6 ரியால் தானடா போட்டிருக்கு. சலீம் பாய் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு. 75 ரியாலு. இது குப்பையில இருந்து எடுத்து வந்தது. பங்களாதேஷ்காரன் எவனோ போட்டு பார்த்துட்டு குப்பையில வாங்கிருக்கலாம்ல. இல்ல சார் இருந்தாலும் சட்டை இருந்தாலும் மச்சான் ஒண்ணு சொல்லவா, இருந்தாலும் குப்பையில கார்டோட போடுறாங்களா? இருந்தாலும் சட்டை ஒண்ணு வாங்கிருக்கலாம். ஒரு நிமிஷம் யூஸ் பண்ணி நல்லா இல்லன்னு தூக்கி போட்டான். இந்த கார்டு தானே அப்படியே வாங்க, என் ரூம்ல இருக்குது. அது வந்து ஒன்னு எடுத்து கொடுத்தேன் நான் இப்போ. ஆனா மச்சான் சட்டை இவ்வளவு விலை வசந்த சட்டை நீ வாங்கிட கூடாது மச்சான். அம்மா துணி மச்சான். என்ன பண்ண சார்? அதுதான் சொல்றேன்ல, இதுக்கு புதுசா வாங்கிருக்கலாம். கொடை துணியா? ஏன் மச்சான் கொடைக்கு மேல வர துணி மாதிரி இருக்காது, என்னது கொடையில வரும்ல? என் கஃபில் வீட்டு இதுல வந்துட்டு அது கிச்சன்ல துடைக்கிற துணி அது. ஆமா அது சரி. கிச்சன் டவுன்ல சர்பே கேட்டுக்க வேற வழி இல்ல மச்சான். இருந்தாலும் நான் உனக்கு கொடுத்தேன் பாத்தியா, அதெல்லாம் ஒரிஜினல் துணி மச்சான், பர்ஃபெக்டான துணி. எதுக்கு அந்த பக்கம் மொத்த வச்சிட்டு சிரிக்கிற? வீடியோ எந்த பக்கம் இருக்கு? ஃபிளாஸ் கம்பெனி, ஃபிளாஸ் கம்பெனி தெரியுமா தெரியாதா? வண்டி இடிச்சிச்சா? அன்னைக்கு இடிச்சதுதான் பை, அதை இன்னும் மாற்றவே இல்லை. ஆனால் ஒன்று பேனட்டு திறக்க முடியாமல் இருந்துச்சுல, ஒருத்தண்ட போய் 150 200 கொடுண்ணா, 30 ரூபா தான் இருக்குது, முடிஞ்சா திறந்து கொடு, இல்லைன்னா விடுறேன்ன தட்டிக்கிட்டி நேராக திறக்கிற மாதிரி வச்சு விட்டான்பா. இல்லைன்னு வச்சுக்க அந்த லாக்குக்கெலாம் மாற்றோன்னா இன்னும் ஒரு 1000 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா வந்துடும். இப்போ இதுக்கே எவ்வளோ கேட்க போகிறான்னு தெரியல, புது வண்டி. ஆனால் வண்டியில் இவன் ஏறணுன்னு கரெக்டாக சொன்னான், என்ன பாய் புது வண்டி பழைய வண்டி மாதிரி இருக்குன்னா அடிச்சு நிறவி இருக்கு அந்த அளவுக்கு. ஏன்னா எனக்கு புது வண்டி வாங்கும்போது நான் தான் முதல்ல உட்காந்து இந்த வண்டியில, அப்ப இருக்கும்போது இருந்த இது இப்ப ஏறி உட்காடுறேன் வந்து ஏன் தெரியுமா, மீன்பாடி மாரி வண்டி 46 கிலோமீட்டர்ல எடுத்துட்டு வந்தேன் இந்த வண்டியை. ஆயில் மாத்தணுமா இல்லையா? நானா மாத்தி வச்சிருக்கேன்டா. ஆயிலுக்கு வண்டியை பத்தி கேட்க மாட்டாங்க, வாடகை காசை வண்டி கரெக்டா போன் அடிக்கிறான், இன்னும் தரலேன்ட்டு. இப்போ எத்தனை கிலோமீட்டர்? சிக்னல்ல ஒரு லேடிஸ் நிப்பாட்டிருச்சு, பின்னாடி ஒரு அடி. 1000 கிலோமீட்டர் போய் ஓடி இருக்கு. 20,000 வந்துருச்சுடா. எங்க காமி இது காட்டுறேன்டா. ஓ இப்படிதான் காமிக்குமோ? இதை இப்படி சேஞ்ச் பண்ணணும். எவ்வளவு வந்துருக்கு? 18,000மா? ஆமா 18,013. ஆமா 18,013 கிலோமீட்டர். புது வண்டில இருந்து இவ்வளவு ஓட்டிருக்கோம். அதான் பாத்துங்க. இப்போ புது வண்டி இது வாங்கி எத்தனை 1000 கிலோமீட்டர்ல மாத்தினீங்க ஆயில? நான் ஒரு 12,000ல மாத்தினேன் புது வண்டியை. புது வண்டியே விடுவையா? ஆமா விளங்கிட்டு போங்க. சரி சலீம் போய் பார்த்துட்டு இருக்காரு. வெளியே பிதிங்கிருச்சு பாய், அடிச்சிருச்சு, நல்லா அடிச்சிருச்சு. ஓகேம்மா பாய், நானும் வரேன், கிளம்புறேன். சாட்சியானே வரட்டுமா? ஓகே இன்ஷால்லா, எல்லாருக்கும் ஈத் முபாரக் வரேன். கொண்டு விடும்போது கண்டிப்பா ஒரு 10,000-15,000 கேட்பான்னு நினைக்கிறேன். ஊர் காசா? 15,000 ரியாலா? ஏன் எப்படி? சாதாரண என் பம்பருக்கு 6,800 ரூபா, பேக் இருக்கிற பம்பருக்கு 6,800 ரூபா இன்சூரன்ஸ். ஜாஸ்தி தான் கேட்பேன். தப்பு நம்மளுத தட்டி விட்டு போட முடியாதா பாய்? ஓட்டுக்கோங்க, நம்ம வேணா ஆள் இருக்குது. அவன் இப்போ தெரியும் பாய், அதை மாற்ற முடியாது. ஒரு 1000 ரூபா 1500 கொடுத்து கழிக்கணும், இல்லைன்னா அப்படியே ஊருக்கு போயிட வேண்டியதான், எக்ஸிட் அடிக்காமல் லீவுக்கு போயிட்டு வராமல் இருந்துட வேண்டியதான். ஆனால் எனக்கு பெரும் பிரச்சனை, அப்புறம் சவுதிக்கே வர முடியாதுண்ணா. இது எவ்வளோ பெரிய வண்டியா? ஒர்க் ஷாப்ல இருக்குங்க, நம்ம ஆள் இருக்கிறாங்க, ரெடி பண்ணிட்டு எல்லாம் செட் பண்ணிட்டு அவன்கிட்ட கொடுத்து ஒரு 1000 ரூபா 1500 பேசி கொடுத்துட்டு ரெடி பண்ணி கொடுறா, ஃபிட் பண்ணி கொடுறான்னா தட்டி லைட்டாக சூடு பண்ணாவே போதும். எனக்கு பெயிண்ட் எல்லாம் போக கிடையாது, உள்ளுக்குள்ள போயிருக்கு தெரியுமா? கொஞ்சம் வெளியே இழுத்துட்டு அதை கொஞ்சம் சூடு பண்ணனா, சுடு தண்ணி ஊற்றி சூடு பண்ணோம்னா கொஞ்சம் ஆமாம் தெரியும் தெரியும். அவன் அந்த லைட் இது கன்னை வச்சு ஹீட் பண்ணுறானோ, அந்த கன்று வச்சு இது வந்துன்னா பெயிண்ட் உறிஞ்சு வந்து சுடு தண்ணி ஊற்றி ரெடி பண்ணணும். நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணி அமுத்தி வச்சுட்டு தண்ணி ரெடி ஆயிரும். மாட்டி விட்டானா தெரியாது. ஓகே ஓகே சார். 1,500 யாரு காசு? நம்பரே காலையில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஈசுப்பு எல்லாரையும் வீட்டில் விட்டுட்டு வந்து தூங்கினேன். ஒரு 11 மணி 10 மணி தான் தூங்கினேன், வீட்டிலாம் பேசிட்டு. இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன். இன்றைக்கி மேடம் ஒரு ஜாமான் எந்த விஷயமும் ஃபோனு அடிக்கலை, ஏன்னா நேற்றே எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. சரி வேலை இல்லையேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஹோட்டலில் தான் நோம்பு திறப்போம் பசங்களோட போய் உட்காந்து. இன்றைக்கி ஒரு இடத்துக்கு வரலாமே, போன வாட்டி அதே மாதிரி வந்திருக்கோம், அதே இடத்துக்கு வந்திருக்கேன். ஒரு 1000 பேருக்கு மேலே லாஸ்ட் நாளும் வந்தேன். அங்கே பாருங்கள் மக்களை, காட்டுங்க அப்படியே
எவ்வளோ கூட்டத்தை பாருங்க. இங்கே தான் இன்றைக்கி நோம்பு திறக்க போகிறேன்னா. இங்கே பாருங்கள், அதோட இதை டெண்டை காட்டுங்க. சரியான இது 1000 பேருக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். எப்படியும் கூட்டம் நான் ஃபுல்லாக காட்டுறேன். நான் இங்கே தான் வெயிட்டிங்கு. நல்லா இருக்கும். அதில் சாப்பாடு, ஜூஸு, கிட்டத்தட்ட ஒரு தண்ணி பாட்டில், பேரிச்சம்பழம் ஆளுக்கு ஒன்று ஒரு 3 பீஸ் உள்ள மாதிரி ஒரு பேக்கிங்கில் இருக்கும். நான் கிட்ட போய் காட்டுறேன் உங்களுக்கு. நான் இங்கே தான் நோம்பு திறக்க இன்றைக்கி வந்திருக்கேன். ஓகேங்களா, வாங்க இன்றைக்கி உள்ளது பார்ப்போம். நோம்பு திறந்துட்டு இந்த வீடியோவை வியூ பண்ணுவோம். இந்த வீட்டுக்காரங்க தான் இந்த இது கொடுக்குறதே. இந்த வீட்டுக்காரங்க தான் கொடுக்குறதா கேள்விப்பட்டேன். ஏதோ உள்ளே பாருங்களேன், அது உள்ளேயும் டென்ட் அடித்து அவங்கெல்லாம் ஃபேமிலியாக நோம்பு திறக்கிறதுக்கு கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே கூட அது அந்த அளவுக்கு நம்ம காட்டக்கூடாது, குறைச்சிங்க. இந்த வீடு தான். ஆனால் இது இவ்வளோ பேருக்கு மக்களுக்கு கொடுக்குறது பெரிய விஷயம். பாருங்கள், லைனு அவ்வளோ லைன் நிற்கிது பாருங்கள். இது ஃபுல்லாகும் டெய்லி, அவ்வளோ லைனு. ஓகே, உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். வெளியிலேருந்து பின்னாடி வழியாக நடந்து போகிறோம். அதான் அந்த வீடு காமிச்சன்ல உங்களுக்கு பாருங்கள். டென்ட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். அப்படியே குறுக்க போட்டு என்ன பண்ணுறது காக்கா, பாவமாக இருக்குது. ஃபோட்டோ கூட்டம் பாருங்க, சரியான கூட்டமா. ஒரு 1000 பேர் பின்னாடி வேற லைன் நிறைய நிக்குது பாருங்க. சாப்பாடு இன்னும் வரல, தயிர் தண்ணி எல்லாம் வந்துருச்சு. இதுதான் இங்கே பாருங்க, ஒரு வாழைப்பழம், ஒரு தயிர், ஒரு ஜூஸு, ஒரு இது. எப்போதும் சோறு, மந்தி சோறு, சுட்ட கோழி இந்த மாதிரி ஏதாவது வரும். இந்த வாட்டி அல்பேக்கு பாருங்க, அல்பேக் கொடுக்குறாங்க, ப்ரோஸ்ட் கொடுக்குறாங்க. ப்ரோஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே வருவாங்க. நான் வந்தோடனே கிட்ட வந்தோடனே காட்டுறேன். இன்னைக்கு அதனால தான் எக்ஸ்ட்ரா கூட்டம் நிறைய வந்துருக்கு. ஓகே ஓகே. அல்பேக்கு எல்லாருக்கும் இதே மாதிரி சூப்பராக ஃபுல்லாக இருக்கும். சரிதா, இந்த மாதிரி இந்த சைடு இந்த மாதிரி அல்பேக்கு வந்துருச்சு. இதான் அல்பேக் ப்ரோஸ்ட்டு. அது ஹர்ரேக்கல்ல ஆதி உரப்பு இல்லை, அது நார்மலு. பெரிச்சம்பழம், வாட்டர் பாட்டில், ஜூஸு எல்லாம். இது எல்லாம் இன்றைக்கி எப்போதும் சாப்பாடு தான் வரும் இங்கே. நல்லா தெரியும் எனக்கு, ஏன்னா நான் பார்த்துருக்கேன். நான் போன வருஷமாக வந்திருக்கோம். 30 நாள் என் ஃப்ரெண்ட்லாம் வந்திருக்காப்புல. இன்றைக்கி அல்பேக்குன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ரைஸ்ன்னு சொல்லி தான் வந்தோம். லாஸ்ட்டில் அல்பேக் கிடச்சிருச்சு, ப்ரோஸ்ட் கிடச்சிருச்சு. நல்லாது, அல்லாவுக்கு நன்றி. சரி, துவா செஞ்சுட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு காட்டுறேன். நண்பர்களே, இன்றைக்கி நோம்பு திறந்து 30வது நோம்பு முடிச்சு. நாளைக்கு பிறந்தாங்க. ஓகேங்களா, எல்லாருக்கும் ஈத்து முபாரக்கு. இங்கே உள்ளவங்களுக்கு நாளன்னைக்கு, உங்களுக்கு நாளைக்கு பிறநாவுக்கு எங்கெங்கே போகிறோம் என்னென்ன பார்ப்போம். நோம்பு திறந்தோம், அல்பேக்கு அதாவது சிக்கன் ப்ரோஸ்ட் எல்லாம் சாப்பிட்டோம்ல. சாப்பிட்டுட்டு ஒரு 8:30 மணி முடிக்கும் ரூமில் தான் இருந்தேன். ஈசா தொழுதுட்டு, மகரிப் தொழுதேன். ஈசா தொழுவ விடல. மேடம் கூப்பிட்டுட்டு 8:30 மணிக்கு வெளியானவங்க. இவ்வளோ நேரம் நிறைய ஜாமான் வாங்கிட்டு எல்லாத்தையும் பர்ச்சேசிங் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நிறையா ஸ்வீட்டு, அது இது. ஸ்வீட்டெல்லாம் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. 500 ரூபாய்க்கு ஸ்வீட் வாங்கினாங்க. அது நான் சின்ன பாக்ஸ் 2 நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். அதை தூக்கினோன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல. அது சின்ன ஒரு கண்ணாடி டப்பா மாதிரி இருந்துச்சா அதில். அதுக்கப்புறம் எல்லா ஜாமானையும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மேடம் எனக்கு செண்டு வாங்க போனாங்களா, எனக்கு அப்படியே செண்டு வாங்கிட்டேன். இது அல்ராஜி அந்த கம்பெனி செண்டு. இதில் பார்த்தீங்க, மாஜித்தா மாச்சி சாரி, அதான் அல்ராஜ் கம்பெனியோட இது. இதில் இதே கம்பெனி 22 ஒரு 100 ரியால் வரும் இந்த செண்டு. மச்சா 22 இந்த மாடல் தான் வாங்கினேன். மேடம் 2-3 இது அனுப்பிவிட்டாங்க. சுமல் பண்ணேன். அதை பண்ணிவிட்டு இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வாங்கிக்கிட்டேன். அடுத்து இந்த ஜாமான் என்னமோ ஊறுகாய், தொக்கு, அது இது, மிக்சரு இந்த மாதிரிக்கு பாருங்கள். நம்ம ஊர் காராச்சவ் மாதிரி இருக்குது. காராச்சவ் தான் அது. இந்த ஊறுகாய் பாட்டிலு என்னென்னமோ நிறையா வாங்கிட்டு வந்திருக்காங்க. பாருங்கள், ஜெய்த்தூன் காய் தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை கொண்டு போய் எல்லாத்தையும் மேலே கொடுக்கணும் நண்பா. இதுக்கப்புறம் இதோட வீடியோ முடிஞ்சிடும் இன்ஷால்லா. நாளைக்கு பெருநாள் தொழுதுட்டு பசங்களோட எங்கே எது போனால் என்னன்னு பார்க்குறேன். ஓகேங்களா, நிறைய ஜாமான் இருக்குது. இதெல்லாம் கொண்டு போய் இப்போ மேலே ஏற்றணும். ஏற்றி வச்சுட்டு வந்துடுறேன். மாச்சா செண்டுன்றது அல்ராஜி பேங்க் கம்பெனியோட செண்டு. அவங்க காஃபி கடையும் இருக்குது. அதில் தான் மேடம் வாங்கினாங்க. எனக்கு ஒரு செண்டு வாங்கி கொடுத்தாங்க. நேற்று ட்ரெஸ்ஸு அது எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க.
100 ட்ரெஸ்ஸு சட்டை சரியில்லைன்னா 100 கொடுத்து வெளியில் போய் எடுத்துக்க. அப்புறம் அவங்க போன இடத்துல ஒரு சட்டையும் ஒரு டிஷர்ட்டும் ஒரு இது எடுத்தேன். அதை ஈசுப்பு மச்சான் எடுத்துக்கிச்சு. அதுக்கு பதில் எனக்கு காசு கொடுத்துச்சு, நீ போய் அப்புறமேல எடுத்துக்க, எனக்கு வண்டி இல்லை ஒன்றும் இல்லை, நான் அதை எடுத்துக்கிறேன்னு அதை எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் காலையில் போய் ஒரு சட்டை ஒன்று பார்த்துச்சு, அதுக்கு ஒரு சட்டை போடணும் பெருநாளைக்குன்னு சட்டை பார்த்துச்சு. அந்த சட்டையை தான் நாளைக்கு போடும் இன்ஷால்லா. போன வீடியோவில் காட்டுறேன் அந்த சட்டையை. இதான் இன்றைக்கி தான் காமிச்சிச்சு, அதே சட்டை தான். ஓகே நண்பா, இவ்வளோதான் இன்றைக்கி. நாளைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். பாய். வீடியோ ஒரு நாள் போடலன்னு கோச்சிக்காதீங்க. சாரி, எனக்கு வேறு வழி தெரியல நண்பா, அவ்வளோதான், மன்னிச்சிருங்க.